பொதுவாக நம்ம மீன்கள் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வளர்ப்போம், இல்லைன்னா வீட்டுக்கு வெளியில் வளர்ப்போம். வீட்டுக்குள்ளே வளர்க்கும்போது நம்ம ப்ராப்பராக மோட்டர்லாம் செட் பண்ணி நம்ம வந்துட்டு மீன்களை வந்துட்டு வளர்ப்போம். ஏன்னா வீட்டுக்குள்ளே வளர்க்கும்போது சுவிட்ச் போர்டெலாம் பக்கத்துலேயே இருக்கும். அதனால் மோட்டருடைய அந்த கனெக்ஷன்லாம் பக்கத்துலேயே கொடுத்துடலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வெளியே வளர்க்கும்போது மோட்டர்லாம் செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மோட்டர் செட் பண்ணாலும் மழை தண்ணியெலாம் வந்துச்சு, அந்த மோட்டரில் விழுந்துச்சுன்னா அது மோட்டரே இதாகி போயிடும், ரிப்பேர் ஆகி போயிடும். அதனால மோட்டர் செட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் வாட்டர் பிளான்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அப்போ மீன்களுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு கிடைக்கும். எந்த மணிக்கு ஒரு வாட்டர் பிளான்ட் வந்துட்டு யூஸ் பண்ணலாம், அதை தான் இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இந்த சேனலில் பார்க்குறவங்க புதிய நம்பராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வாட்டர் போப்பி ஒரு வாட்டர் பிளான்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த செடியை எப்படி வளர்க்குறது, கேர் பண்ணுறது, எப்படி க்ரோத் பண்ணுறது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் வந்துட்டு நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த பிளான்ட்டை வந்துட்டு வளர்க்குறது வந்துட்டு ரொம்ப ஈஸி. நான் வந்துட்டு இந்த பிளான்ட்டை வந்துட்டு ஒரு மீன் பண்ணைகள் தான் நான் வாங்கினேன். ஏன்னா இது வந்து அக்வேரியம் கடையிலலாம் கிடைக்காது. இது வந்து மீன் பண்ணைகள்ல, அப்புறமா ஆன்லைன்லயும் கிடைக்கும். அப்புறமா இந்த செடியெல்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே போனாலும் இந்த வாட்டர் பிளான்ட் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா ஒரு மினிமம் ஒரு சின்ன ஒரு பிளான்ட் வந்துட்டு ஒரு செடி வந்துட்டு 50 ரூபான்னு சொல்லுவாங்க. நான் 50 ரூபாய்க்கு தான் நான் வாங்கினேன். இந்த செடியை வந்து எப்படி வளர்க்கலாம், இப்போ நீங்கள் 50 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் டப்பா எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இந்த வீட்டில எல்லாம் இருக்கிற அந்த வேஸ்ட்டு வாட்டர் கேனுக்கு பார்த்தீங்களா, அதை தான் நான் எடுத்திருக்கேன். அந்த கத்திரியை வச்சு அந்த பாட்டம் வந்துட்டு கட் பண்ணிக்கிட்டேன். நமக்கு பாட்டம் தான் வேணும். அப்புறமா இந்த செடியை உள்ளே போட்டுருங்க. கொஞ்சமாக மண் எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க. நான் இந்த மண் தான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எந்த மண் இருக்கோ அந்த மண்ணை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லா மண்ணிலையும் இந்த செடி வந்துட்டு நல்லா க்ரோத் ஆகும். இந்த மண் தான் போடணும்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான், மண்ணே நம்ம போட்டு வச்சாச்சு. இப்போ இந்த செடியை என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் மீன் தொட்டியில் மீன்லாம் வளர்க்குறீங்க பார்த்தீங்கன்னா, அந்த தொட்டியில் உள்ளே இறக்கிடுங்க. இறக்கிட்டு ஒரு மாதம் வரை வெயிட் பண்ணுங்க. இந்த செடிக்கு வந்துட்டு சூரிய ஒளி வந்துட்டு வேணுமான்னு கேட்டீங்கன்னா, சூரிய ஒளி வேணும். சூரிய ஒளி இருந்தால் மட்டும்தான் அந்த செடி வந்துட்டு நல்லா க்ரோத் ஆகும். சூரிய ஒளி இல்லாத இடத்துல நீங்கள் தூக்கி வச்சிடாதீங்க. சூரிய ஒளி வந்துட்டு நல்லா விழுகணும். விழுந்துச்சுன்னா இந்த செடி வந்துட்டு நல்லா க்ரோத் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு சின்னதாக ஒரு மொட்டு வரும், அப்புறமா பூ வரும். மஞ்சள் கலர்ல இருக்கும். இதோட பூ வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். இதோட இலைகளும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதாவது தண்ணிக்கு மேலேதான் மிதக்கும். பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். இந்த செடியினால ஏற்படும் யூஸ் என்னன்னா, இந்த டைரக்ட் சன்லைட் மீன்களுக்கு விழுகும் போது மீன்களுக்கு வந்து பாதிப்புகளை உண்டாகும். ஆனா இதோட இலைகள் வந்து அப்படி குரோத் ஆகி மீன்களுக்கு வந்து ஒரு நிழலை கொடுக்கும். அதனால மீன்களுக்கு வந்துட்டு இந்த சூரிய ஒளியினால ஏற்படும் அந்த பாதிப்பு வந்துட்டு ஏற்படாம தடுக்கும். அதே மாதிரிக்க நான் சொன்னேன்ல, இந்த மஞ்சள் கலர் பூ வரணும். பூ வந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து சின்னதா வேர் வர ஆரம்பிக்கும். வேர் வர ஆரம்பிக்கும் போது நீங்க என்ன பண்ணீங்கன்னா, கத்திரிக்கோலை வச்சுட்டு அதை நீங்க கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு இதை நீங்க வேற ஒரு செடியா வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணலாம். வேற ஒரு பாத்திரம் வச்சு இதை நீங்க வந்துட்டு வேற ஒரு செடியா யூஸ் பண்ணலாம். அப்படி நான் யூஸ் பண்ணதான் ஒரு செடி தான் நான் வாங்கினேன். இப்போ என்னுடைய மீன் தொட்டிகள் எல்லாத்துலயுமே இந்த செடி தான் இருக்கு. ஏன்னா growth ஆகி நிறைய பிரான்ச்சஸ் வரும். அதை கட் பண்ணி நான் வேற ஒரு பாத்திரத்துல வச்சு இப்போ எல்லா தொட்டிலுமே இந்த செடி தான் இருக்கு. வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இது ஃபாஸ்டா நல்லா க்ரோத் ஆகும். அதே மாதிரிக்க இந்த செடிக்கு வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் சேஞ்ச் வந்துட்டு நீங்க பண்ணணும். வாட்டர் சேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த செடி வந்துட்டு நல்லா ஃபாஸ்டா நல்லா க்ரோத் ஆகும். இந்த செடினால உள்ள யூஸ் என்னன்னா, இந்த மீன்களுடைய அந்த வேஸ்ட்டுகள் எல்லாத்தையும் இந்த செடியை உறிஞ்சி எடுத்துரும். உறிஞ்சி எடுக்கும்போது மீன்களுக்கு வந்து இந்த அம்மோனியா ஃபார்ம் ஆகாம இது வந்துட்டு தடுக்கும். அதே மாதிரிக்க மீன்களுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியா இருக்கும். மீன்களுக்கு ப்ராப்பரான ஒரு ஆக்சிஜன் கிடைக்கிறதுனால மீன்கள் வந்து நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதோட குவாலிட்டியை பாருங்க. இந்த மீனுடைய நீங்க இது வந்து சில்லி மொசைக்கு கப்பி தான் அது. இதோட குவாலிட்டியை வந்து பாருங்க. ஏன்னா ப்ராப்பரான ஒரு ஆக்சிஜன் கிடைச்சா தான் மீன் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதே மாதிரிக்கு இந்த செடி வந்துட்டு இதோட இலைகள் வந்துட்டு அழுக தொடங்கும் போது நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த இலையை வந்துட்டு கட் பண்ணி வெளியில தூக்கி போட்டுருங்க.
இல்லைன்னா இந்த இலை அழுகுன இலை வந்துட்டு இந்த மீன் தொட்டிகள்ல விழுந்து அது மீன்களுக்கு வந்து பாதிப்புகளை வந்துட்டு ஏற்படுத்து. அதனால இந்த மீன் இந்த இலை வந்துட்டு அழுகி போகும்போது இதை கட் பண்ணி வெளியே தூக்கி போட்டுருங்க. அவ்வளவுதான். இந்த செடியை பத்தின ஃபுல் இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன். நான் இந்த செடியை வளர்க்குற வந்து ரொம்ப ஈஸி. நீங்க வெளியில வந்து நீங்க மீன் வளர்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த மணிக்கு ஒரு செடியை வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணுங்க. ப்ராப்பரான ஒரு ஆக்சிஜன் வந்து மீன்களுக்கு வந்துட்டு கிடைக்கும். அதிக விலையெல்லாம் இந்த செடிக்கு ஆகாது. இப்போ நீங்க நல்ல ஒரு வாட்டர் பிளான்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா 100 ரூபா 150, சில வாட்டர் பிளான்ட் எல்லாம் 500 ரூபாலாம் சொல்றாங்க. ஆனா இந்த இந்த செடி வந்துட்டு 50 ரூபா தான். 50 ரூபாய்க்கு ஒரு சின்ன ஒரு கிடைக்கும். பிரான்ச்சஸ் வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா இதுல வந்துட்டு நம்ம இதை வளர்த்து நம்ம நிறைய பிரான்ச்சஸ் வந்துட்டு நம்மளால கொண்டு வர முடியும். அதே மாதிரி இந்த செடியை வந்துட்டு உங்களுக்கு யூஸ் பண்ணது போக நீங்க இதை சேலும் பண்ணலாம், விற்கவும் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இதோட growth வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். அவ்வளவுதான் இன்னைக்குள்ள வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். ஓகே, பாய்.